விஜரஹா, மூப்பு கிடையாது. ஜரானா மூப்பு, ஓல்டேஜ் மாறவே மாட்டோம், எப்பவும் இளைஞர்களாகவே இருக்கும். இது எவ்வளவு திருப்தி பாருங்க. இன்னைக்கு இப்ப 80 வயசுக்காரரை கேட்டீங்கன்னா கூட அன்னைக்கு 25ல எப்படி இருந்தேன் தெரியுமா என்ன சொல்றாலும் இல்லையோ, அந்த நிலை நமக்கு கிடைச்சிடும். எப்போதும் இளம மாறாமல் இருக்கும். அப்ப அத பாப்மா விஜரஹா விமிருத்யுகு, மரணமே கிடையாது, எப்பவும் வாழ்வோம், நீண்ட ஆயுள். நீண்ட என்ன எப்பவுமே இருக்க போறோம். விமிருத்யுகு விஷோகா, சோகமே இல்லை, எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம், எதை நினைச்சும் துன்பமே கிடையாது, துன்பமே வராது. அதுக்கப்புறம் அபிபாசகா அபிஜிகித்சகா, பசியே கிடையாது, தாகமே கிடையாது. பசி இல்லை, தாகம் இல்லை, சோகம் இல்லை, மரணம் இல்லை, மூப்பில்லை, பாவமே தீண்டாது. இந்த 6 நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இன்னும் 2, சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா. சத்தியகாமகா, விரும்ப தகுந்த அனைத்து நற்பண்புகளையும் அடைந்து விடுகிறோம். விரும்பத்தகாத ஒரு தீய பண்பு இருக்காது, விரும்பத்தக்க நற்பண்புகள்லாம் வந்து அடைகிறோம். கடைசியா சத்திய சங்கல்பகா, எடுத்த செயல் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும். எடுத்த செயல் அனைத்தையும் முடிக்கும் திறன், ஆற்றல், அதான் சத்திய சங்கல்பத்தம், நினைத்ததை முடிக்கக்கூடிய திறன். அப்ப மொத்தம் 8 பார்த்தோம். அப்ப அத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பகா. இந்த 8ம் ஒரு மனிதனுக்கு சிறப்பு. பூலோகத்தில் இருக்கிறச்சே இந்த 8 இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தானே மூப்பு, 50 வருஷம் தானே மூப்பு அதிகமாயிடுறது. அப்போ இங்கேயும் நம்ம கிட்ட மூப்பில்லா தன்மை இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருக்கு. எங்கேயும் பசி இல்லா தன்மை இருக்கு. கார்த்தால சாப்பிட்டதுல இருந்து மத்தியானம் சாப்பிடறதுக்குள்ளே பசி இல்லை. ஒரு தடவை தண்ணீர் குடித்ததுல இருந்து அடுத்த தடவை தண்ணீர் குடிக்கிறதுக்குள்ளே தாகம் இல்லை. அப்ப தாகம் இல்லை, பசி இல்லை, எங்க இருக்கு, ஆனா குறைவா இருக்கு. பெருமானுடைய அங்கீகாரம் கிடைத்து வைகுந்தத்தை அடைஞ்சிட்டோம்னால் அதுவே நிறம் பெறுகிறது, அதுவே நிறைவடுகிறது. இந்த 8யும் 9யும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப கீழே ஒரு 8 அரசு அங்கீகாரம் 9, இப்ப சொன்ன 8 பெருமானுடைய அங்கீகாரம் 9. இந்த 8 1 9 ஞாபகத்திலே கொள்க. இது இப்ப நாம தெரிஞ்சின்றது.